வணக்கம் நண்பர்களே. கரூரில் ஓட்டு போடாத செந்தில் பாலாஜி சற்று முன் பரபரப்பு. சட்டசபை தேர்தலில் முன்னாள் அமைச்சரும் கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளருமான செந்தில் பாலாஜி ஓட்டளிக்கவில்லை. இதுவரை கரூரில் போட்டியிட்டு வந்த செந்தில் பாலாஜி கோவையில் திமுகவிற்கு வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் கோவை தெற்கு தொகுதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். கோவை, கரூர் ஆகிய 2 மாவட்டங்களிலும் செந்தில் பாலாஜி மாறி மாறி பிரச்சாரம் செய்தார். செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டாலும் அவருக்கு கரூர் தொகுதியில் தான் ஓட்டு இருக்கு. தேர்தல் நாளன்று அவர் காலை கரூர் சென்று ஓட்டளித்துவிட்டு கோவை வருவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் செந்தில் பாலாஜி கரூர் செல்லாமல் கோவையிலேயே இருந்துவிட்டார். சட்டசபை தேர்தலிலும் ஓட்டளிக்கவில்லை. இது குறித்து திமுக நிர்வாகிகள் கூறுகையில், செந்தில் பாலாஜி ஓட்டு போடுவதற்காக கரூர் செல்லவில்லை, கோவையிலேயே தான் இருந்தார். ஓட்டுப்பதிவின் போது கோவை தெற்கு தொகுதியில் தேவையற்ற பதட்டம் ஏற்பட்டால் தாம் முன்னின்று சமாளிக்க வேண்டும் என்று அவர் நினைச்சிருக்கலாம். தேர்தலுக்கு முன்பாகவே கோவை தெற்கு தொகுதியில் குடியேறினார். தேர்தல் அன்று கூட அவர் கோவையில் தான் இருந்தார், கரூர் செல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான நிலவரம் என்னவென்றால், கரூரில் கள்ள ஓட்டு போடுவதற்காக தான் செந்தில் பாலாஜி அங்கு இருந்தார். இரவு 1 மணி வரை கள்ள ஓட்டு போடப்பட்டது என தகவல்கள் ரகசியமாக வருகிறது. ஆனால் செந்தில் பாலாஜி தரப்போ தங்களுக்கு எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது, ஓட்டுப்பதிவு சரியாக நடைபெற வேண்டும், அதனால் தான் அங்கேயே இருந்தேன், அதனால் தான் கரூர் சென்று தன்னால் வாக்களிக்க முடியவில்லை என்று கூறியிருக்கிறார். ஆனால் ஜனநாயக கடமை என்பது வாக்களிப்பது. அதையே செந்தில் பாலாஜி ஒழுங்காக செய்யவில்லை. அப்படி இருக்கும்போது இவரை தேர்ந்தெடுத்தால் மக்களுக்கு என்ன செய்வார்? அவரின் கடமையையே அவரால் செய்ய முடியவில்லை, மக்களுக்காக கடமையாற்றுவார் என தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜி தான் கரூரில் நடந்த அசம்பாவிதத்திற்கு குற்றவாளி என அவரை கைது செய்யவும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து செந்தில் பாலாஜி கரூரிலிருந்து கோவை போட்டியிட்டதற்கு காரணமே கரூரில் அவர் மீது எதிர்ப்பு அலை வீசியதுதான் என தகவல்கள் வெளியாகியிருந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம் செந்தில் பாலாஜி என்ன ஆகப் போகிறார் என்று.